வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியா வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை ஷேர் பண்ணுறதன் மூலமாக ஆப்ஷனுடைய அடிப்படை மெக்கானிசமை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மெக்கானிசம். சரி, வீடியோக்குள்ள வரலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒன்னே ஒன்று தான் நான் திரும்பி திரும்பி சொன்னேன், அது ஃபைனலாக சொன்னேன். அது என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே இந்த மார்க்கெட்ல லாஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இல்லைன்னா இந்த வாரமே வந்து எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் தி இன்வெஸ்டர்ல இருந்து ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து மார்க்கெட் நல்லா 300-400 பாயிண்ட் மேலே போனதுக்கு அப்புறம் புல்லிஷ் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், இவ்வளவுதான். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் வாட் இஸ் தி ஹிடன் சீக்ரெட் ஆஸ் அ லாஜிக்கல் ட்ரேடர்ஸ்? தேர்ட் ஐ நான் சொன்ன ஒரு லெவல் என்ன அப்படின்னா தான் அந்த லெவல் 25,387 நல்லா போய் 0.5 நல்லா போய் அந்த ஒரு லைன் போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருக்கும் மார்க்கெட்ல. ஓகேவா? இந்த கன்விக்ஷன், இந்த கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியும் அப்படின்னா என்னுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கு மேலே இதை முடிச்சிடலாம். இது வந்து ஃப்ரைடே, நான் சொன்னது வந்து சண்டே நினைக்கிறேன், சண்டே ஆர் சாட்டர்டே. வெரிஃபை பண்ணிக்கோங்க, யூடியூப் வீடியோவை வெரிஃபை பண்ணிக்கோங்க, யூடியூப் வீடியோவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொன்னது. இதுக்கு மேல புல்லிஷா இருக்கணும், இதுக்கு கீழே பியரிஷா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டா மார்க்கெட் வந்து பியர் பியர் பியர். இதுலயும் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஷார்ட் கவரிங் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது நான் வந்து மண்டே வந்து கம்யூனிட்டியில போட்டிருப்பேன். அதோடைய ப்ரூஃப் இங்க நான் அப்டேட் பண்றேன். ஸோ இதையும் பிடிச்சாச்சு, இங்கிருந்து பியர் இதுவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டா இங்கிருந்து பியர் பியர் பியர், இப்போ வரைக்கும் பியர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்டேட் பண்ண விஷயம். ஸோ இப்போ நான் வரேன். ஸோ இந்த மாதிரி கன்விக்ஷனோட மார்க்கெட்டை வந்து பிக்சல் பை பிக்சலா வந்து டீக் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரேடர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா வந்து ஒன்று முழுமையா ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த முழுமையா அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஏதாவது ஒரு ட்ரேடா பண்ணி அந்த ட்ரேட்ல லாஸ் ஆகி அந்த ட்ரேடுக்கும் நம்ம படிச்சதுக்கும் செட் ஆகாது, இல்ல ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இஎம்ஐ கிராஸ் ஓவர், ஆர்எஸ்ஐ, மெக்டி இதுல போய் முட்டி மோதி பார்த்தா ஆன்சர் கிடைக்காது. ஸோ எங்க ஆன்சர் இருக்கோ அங்க நம்ம தேடி பார்த்தாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஆன்சர் கிடைக்காது. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் திருப்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து மார்க்கெட்ல வந்து ரைட் நாலேஜ் ரைட் பிளேஸ்ல தான் கிடைக்கும். ஸோ அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது திரும்பி நான் சொல்றேன், குறைஞ்சது நீங்க மார்க்கெட்டுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அது என்ன டைம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30 நாள்ல இருந்து 90 நாள் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம படிக்கிறோம், ஒரு விஷயத்த படிச்ச உடனே அடுத்த நாளே நமக்கு ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது. நம்ம படிச்சதை புரிஞ்சுக்கணும், நம்ம படிச்சு புரிஞ்சதை வச்சு என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்மளா சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்கு 30 days பீரியட் கண்டிப்பா எடுத்துக்கும். அது மூலமா தான் நம்மளுடைய பழைய ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால பேனிஷ் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னமும் நிறைய பேர் ஒரு விஷயத்துல அடமெண்டா இது வேலை செய்யும் அப்படின்னு அதுல உட்காந்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி, அது வேலை செய்யும் அப்படின்னா போன ஒரு வருஷம் அது உங்கள்கிட்ட பணத்தை புடுங்கிருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் எப்படி பணம் கொடுக்கும்? ஸோ இந்த கேள்வி உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ், ஃபார்காஸ்ட், பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸாக்ட் டிராவலிங் மார்க்கெட்ல எப்படி பண்றது
சின்ன ரிஸ்க் வச்சு எப்படி ரிவார்டு எடுக்கிறது இதுதான் மெயின். பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சு பெரிய ரிவார்டு எடுக்கிறது அப்படிங்கிறது 1:1 தான் வரும். இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாமே, ஆப்ஷன்ஸ்ல ஒரு 50% ரிஸ்க் அப்படின்னு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அங்க 10%, 20%, 30%, ஏன் 50% வந்தா கூட வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா 1:1 அப்படின்னா கடைசியா நீங்க 80% அக்யூரசி காட்டினால் கூட உங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ இங்க நமக்கு தேவை என்னன்னா ரிஸ்க் ரிவார்டு கரெக்டா வச்சு என்ட்ரி எடுக்க தெரியணும், அதை மெயின்டைன் பண்ண தெரியணும், மேனேஜ் பண்ண தெரியணும். இதை மட்டும் பண்ணிட்டாலே மார்க்கெட்ல அடிச்சுக்கவே முடியாது, ப்ராஃபிட் மட்டும்தான் வரும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த நான் இப்போ ஷேர் பண்றேன். ஆல்ரெடி ப்ரீமியம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இதை வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். மனசு கேட்க மாட்டேங்குது, உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருந்தாலும் வீக்லி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் இல்லையா, அதை நான் இப்போவே கொடுத்துட்றேன், என்ஜாய் பண்ணுங்க. 26th செப்டம்பர் 26th செப்டம்பர் இண்டெக்ஸ் நியூ சைக்கிள். ஓகேவா? நியூ சைக்கிள் அப்படின்னா பெருசாக ஒன்று நடக்க போகுது, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஓகேவா? 26th செப்டம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா திரும்பி நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ கமிங் டு தி பாயிண்ட். WD GAN ட்ரேடிங் சீக்ரெட்ஸ். இன்னொரு தடவை சொல்றேன், WD GAN ட்ரேடிங் சீக்ரெட்ஸ். இன்னொரு தடவையும் சொல்றேன், WD GAN ட்ரேடிங் சீக்ரெட்ஸ். முடிஞ்சா இந்த பசில கண்டுபிடிங்க. சூன் இதை பத்தின டீடைல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.